நபிமார்களின் உடலை மண் அரிக்காது என்பது அறிவியலுக்கு முரணாக உள்ளது. இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம். இப்போது உடலை தோண்டி பார்த்தால் இன்னும் அழியாமல் இருக்குமா? இதுவரை யாரும் அவ்வாறு செய்திருக்கிறார்களா? வேண்டுமென்றே இஸ்ரேல் போன்றவர்கள் தோண்டி பார்த்தால் என்ன ஆகும்? நவீன கருவிகள் மூலம் ஸ்கேன் செய்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இம்ரான்கிறவர் கேட்குறாரு. முதல்ல அறிவியலுக்கு முரண்கிறது இருக்குல்ல, அதை பொதுவாக இந்த விஷயத்துக்கெல்லாம் பொதுவாக நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். என்னென்று கேட்டால், இந்த அறிவியலுக்கெல்லாம் ஒரு பெரிய அறிவியல் என்னென்று கேட்டால், அல்லாஹ் என்று நம்ம இறைவன் நம்ம ஏற்றிருக்கிறோம்ல, அல்லாஹ் அவன் எதையும் செய்ய வல்லவன் அப்படின்னு நம்பணும். அவன் வல்லமையை கொண்டு சில காரியங்களை அவன் செய்கிறது இந்த அறிவியல் பார்வையில் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அறிவியலை கொண்டு அளந்து என்ன செய்வாங்க, இறைவன் நாடி இறைவனை நீ ஏற்றுக்கிட்ட, இறைவனை ஏற்றுக்கிறாதவனுக்கு தனியாக விட்டுருங்க. இறைவன் நீ ஏற்றுக்கிட்டா இறைவனை யாராக நீ ஏற்றுக்கொள்கிறாய்? எதையும் செய்ய வல்லவனாகத்தானே ஏற்றுக்கொள்ளணும். ஆளும் லிமா யுரீத், நாடியதையெல்லாம் நினைத்ததையெல்லாம் செய்து முடிப்பவன் தான் அல்லாஹ்வுக்கு ஒரு பேர். ஆளும் லிமா யுரீத், நாடியதை செய்பவன், நினைத்ததை செய்பவன் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ஒரு பேர். நினைச்சதெல்லாம் செய்வான் என்று இருந்தால் அப்போ அல்லாஹ் சில விஷயங்களை அவன் செய்து காட்டுவது அறிவியலுக்கு முரண் என்று நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஹதீஸில் கேட்குற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஆனால் குர்ஆன்லையும் கேட்கலாம். பக்ராவில் 2வது சூறாவில் 259வது வசனம், அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு பாழடைஞ்ச ஒரு ஊர், குர்ஆனில் வரக்கூடிய அந்த சம்பவம், பாழடைஞ்ச ஒரு ஊர். அந்த ஊரில் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஊரை கடந்து ஒரு மனிதர் செல்கிறார். உசைர் நபின்னு பெரும்பாலும் தஃப்சீல் எழுதியிருப்பாங்க, அப்படி அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஒரு ஆள், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு பாலடைஞ்ச ஊரை அப்படி பார்த்துக்கிட்டு போகிறாரு. இந்த ஊரில் என்ன இருக்குது, நல்லா இருந்த ஒரு ஊர்லாம் அழிஞ்சு போய், கட்டடங்கள்லாம் பாலடைஞ்சு போய் எல்லாம் குட்டிச்சவராக இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் மனசுக்குள் நினைக்கிறாரு, அன்னா யுஹிய ஹாதி ஹில்லாஹு பாத மூத்தியா, இந்த மாதிரி ஆனதுக்கு பிறகு அல்லாஹ் எப்படி திரும்ப உயிராக்குவான்? இந்த ஊர் எப்படி இருந்த ஊர் இந்த மாதிரி மாறி போச்சே, இப்படி மாறின பிறகு இந்த ஊரில் மக்கள்லாம் செத்து போயிட்டாங்களே, இங்கே உள்ள கால்நடைகள்லாம் அழிஞ்சு போச்சே, அப்படியான ஒரு ஊரை கடந்து ஒரு போகிறார். போகும்போது என்ன செய்கிறாருன்னா, மனசில் நினைக்கிறார், அன்னா யுஹிய ஹாதி ஹில்லாஹு பாத மூத்தியா, இது அழிந்த பிறகு இது எப்படி அல்லாஹ் ஹயாத்தாக்குவான்னு சொல்லி அவர் நினைக்கிறார். நினச்ச உடனே ஃபமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமின், 100 ஆண்டுக்கு அல்லாஹ் அவர் மௌத்தாக்கிட்டான். டைம் போட்டு மௌத்தாக்குறான். மௌத்தாக்குறது, நிரந்தரமாக மௌத்தாக்குறதுன்னு ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் நினச்சா என்ன செய்வான்னு கேட்டால், 100 வருஷத்துக்கு நீ பாடியா போ, செத்து போன்னு சொல்லிடுறான். அல்லாஹ் செத்துட்டார். 100 வருஷத்துக்கு பிறகு சும்மா பாசஹு, பிறகு எழுப்புறான், உயிரை கொடுத்து எழுப்புறான். எழுப்பின உடனே காலை கேட்குறான், கம் லபிஸ்த, எவ்வளோ நாள் இப்படி பணமாக கிடந்திருப்ப அப்படின்னு எல்லாம் கேட்குறான். அவர் சொல்கிறார், லபிஸ்து யௌமோன பால யோமின், ஒரு நாள் அரை நாள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இல்லை 100 வருஷம் இப்படி இருந்திருக்கிற, இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்கிறிய, இதுக்கு முன்னாடி 100 வருஷம் கடந்து போச்சுப்பா அப்படிங்கிறார். அதுக்கு ஆதாரம் கொடுக்குறான் அல்லாஹ். என்ன ஆதாரம்னா, ஃபந்துர் இலா தாமிக்க, நீ கொண்டு வந்த உணவை பார், ஷராபிக்க, நீ கொண்டு வந்திருந்த அந்த கழுதையில் ஏறி வர்றாருல, வரும்போது சாப்பாடு தண்ணிலாம் தான் வச்சுருந்துருப்பார், அதோடு தான் வர்றாரு. அது என்ன செய்கிறான்னா, ஃபந்துர் இலா தாமிக்க ஒரு ஷராபிக்க, உன்னுடைய உணவையும் உன்னுடைய பானத்தையும் பார், லம்யத்தை சன்னக, அது கெட்டு போகாமல் இருக்குது பாரு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், காட்டுறான். அப்போ நம்ம ஒரு உணவு, ஒரு தண்ணீர் 100 வருஷத்துக்கு இருக்குமா? முதல்ல ஒரு தண்ணீர் ஒரு கோலையிலையோ ஒரு ஃப்ளாஸ்க்லேயோ ஒரு ஜக்கிலையோ கொண்டு வந்திருந்தான்னு, ஒரு தோல் துருத்தியிலையோ கொண்டு வந்திருந்தான்னு வைங்க, அது ஒரு 3 நாளையில் தண்ணி என்ன ஆயிரும், காற்றுல கலந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும், தண்ணி இல்லாமல் போயிடும். அது மாதிரி உணவு இருக்குன்னு வைங்க, அது அழுகி போய் அப்படி போய் கிருமிகள்லாம் வச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் இவர் கொண்டு வந்த உணவு, இவரெல்லாம் மூத்தாக்கிட்டான். மூத்தாக்கின பிறகு உன்னுடைய உணவை பார், உன்னுடைய பானத்தை பார், அது அது கெட்டு போகாமல் இருக்குது பாரு. அப்போ வச்ச தண்ணி 100 வருஷத்துக்கு வச்ச தண்ணி அப்படியே குறையலை, கூடலை, கெட்டு போகலை. அவர் ஏதோ சப்பாத்தியோ ரொட்டியோ பிடிச்சோரோ கட்டிட்டு வந்திருப்பார்ல, அது அப்படியே இருக்குது. இப்போ எப்போது சாப்பிடலாம் போல் இருக்குது. ஒன்றுல ஹிமாரிக்க, உன் கழுதையை பார், நீ கழுதையில் வந்தீங்கள அதை பார், அது என்ன ஆச்சுன்னா செத்து போய், அப்போ செத்து போய் எலும்பெல்லாம் மக்கி போய் அவனுக்குள்ளே கிடக்குது. அப்போ இங்கே 3 விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று இவர் செத்துடுறாரு, செத்தாலும் மக்கி போகலை, மக்கி போகாத பாடியோடு அவர் இருக்கிறார். இவர் கொண்டு வந்த உணவும் தண்ணியும் கெட்டு போகலை, குறைஞ்சும் போகலை, அழுகியும் போகலை, நல்லா இருக்குது. இவர் ஏறி வந்த கழுதை செத்து மக்கி மண்ணாட போயிடுச்சு. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எப்படி உயிராக்கணும் தானே கேட்டேன், இப்போ பார், இந்த கழுதையை பார், அதனுடைய எலும்பையெல்லாம் எப்படி ஒன்றா திரட்டுறோன்னு பார், எப்படி அதுக்கு இறைச்சியை போர்த்துறோன்னு பாரு,
எப்படி அது கழுதையை எந்திரிச்சு நிற்கிதுன்னு பாருன்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணு முன்னாடி எல்லாம் என்ன செய்கிறான்னா அதை செஞ்சு காட்டுறான். அந்த எலும்பு அப்படி ஒன்று சேர்ந்த உயிராவது எந்திரிச்சு கழுதை சிலிப்பிக்கிட்டு நிற்கிது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பொருள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மக்கி போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதே இடத்துல வந்து தண்ணீரும் சாப்பாடும் கெட்டு போகலை. அதே இடத்துல இவர் பாடியோடு கிடக்கிறாரு, பாடியும் கெட்டு போகலை. இவ்வளவும் அந்த இடத்துல நடந்திருக்கிறது. லம்மா தபையன் இவர் தெளிவான பிறகு சொன்னார், ஆலம் அன்னல்லாஹ் அலா குலி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளது என்பதை நான் இப்போ அறிஞ்சு கொள்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ இந்த கேள்வி இதில் எப்படி கேட்பீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அறிவுபூர்வமான மார்க்கம்ங்கிறீங்களே, அறிவுபூர்வமான மார்க்கத்தில் வந்துக்கிட்டு தண்ணி வந்து 100 வருஷத்துக்கு இருக்குமா? ஒரு குவளையில் வைத்த தண்ணீர் 100 ஆண்டுகள் கெடாமலும் வற்றி போகாமலும் வச்சபடி இருக்குமா? 100 ஆண்டு வரைக்கும் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்திருந்த உணவு 100 வருஷம் கடந்த பிறகும் அது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அப்படி இருக்குமா அப்படின்னு அறிவியலில் கேட்டால் என்ன சொல்லுவான்? இருக்காதுமா. இருக்குன்னு நல்லா செய்கிறான். அப்போ வந்து இவருடைய பாடி 100 வருஷம் மேலே கடந்தால் 100 வருஷம் ஒருத்தனை அடக்கம் பண்ணாமல் தரைக்கு மேலே போட்டால் அந்த பாடி வந்து அழுகி போகாமல் இருக்குமா? அப்போ அதுவும் அழுகி போய் மக்கி போய் இயல்பாக தானே இருக்கணும். அவ்வளோ. அப்போ என்னென்னு கேட்டால் இப்போ விஞ்ஞானபூர்வமான மார்க்கம்தான், அது ஒரு விஷயம். ஆனால் இறைவன் ஒன்றை செய்தான் என்று சொன்னால் இதை அவன் செய்கிற எல்லாமே வந்து உங்கள் அறிவியல் ஒத்துக்கிறாது. அதெல்லாம் அறிவியல் அந்த ஆகுண்டவனு ஆகுறது. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, நீ கெட்டு போகாதுன்னு ஆர்டர் பண்ணிட்டால் கெட்டு போகாது, நீ கெட்டு செத்து தொலைன்னு ஆர்டர் பண்ணால் செத்துருவான். அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே தான் நீங்கள் அறிவியல் வச்சுக்கிறணும். அல்லாஹ் நாடினானேயானால் என்ன செய்வான்? அறிவியல் தோற்று போகிற இடங்கள்ல எல்லாம் வந்துக்கிட்டு அல்லாஹ் இருப்பான். உங்கள் அறிவியலுக்கு வந்து தோற்றுறோம். ஏன்னு கேட்டால் இறைவன் வந்து இதை அப்படி ஒரு சர்வ வல்லமை உள்ளவனாக இருக்கிறான்னு சேர்த்து நீங்கள் நம்பணும். அப்போ அந்த ஹதீஸில் வரும்போது இந்த கேள்வி கேட்டீங்கன்னா குரானில் இந்த கேள்வி அவன் கேட்பானே. அப்போ அதுக்கு என்ன பதில்? அது என்னென்னா, டே நாங்கள் இறைவனை நம்புகிறோம். இறைவன் தன்னுடைய வல்லமையை ஒருவனுக்கு எல்லா வல்லமையும் இருக்கிற ஒருத்தன் ஒன்றை செய்ய முடியும் என்றால் அது எப்படி அறிவியலுக்கு மாற்றமாகும்? அறிவியலுக்கு மாற்றமானா அவனை பற்றி நீங்கள் எப்படி நம்புறீங்களோ அதை பொறுத்தானா? இறைவனை பற்றி நீங்கள் என்ன கல் மண்ணவன் நம்புறீங்க? இல்லை, அவன் நினைத்ததை செய்வான். நினைத்ததை தான் செய்வான்கிற ஒருத்தனை பற்றி பேசும் பொழுது அவன் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவன் வந்து எந்த அறிவியலில் கொண்டு நீங்கள் உரசி பார்ப்பீங்க? எந்த அளவுகளை வச்சுக்கிட்டு இது சரி தவறுன்னு சொல்லுவீங்க? அப்போ அந்த அடிப்படை நீங்கள் என்ன செய்யணும்? நிறைய விஷயங்கள் வந்து அதிசய நிகழ்வுகள் வந்து இறைவனால் உலகத்தில் நிகழ்த்தப்பட்டு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நிகழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பூமியை உருவானதை பற்றி பேசும்பொழுது என்ன செய்கிறான்? அங்களுக்குள்ளே இறைவன் இருக்க போய் தானே கடவுளின் துகள்னு சொல்லி என்ன செய்கிறான்? அதை ஒரு இதை சொல்கிறான். அந்த இடத்துல கடவுளை நிறுவிட்டு தான் நல்லா சீல் வச்சு தான் அனுப்பியிருக்கிறான். இந்த பூமியை படைக்கும் பொழுது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே தான் அந்த அறிவியல் தோற்று போகிறதுக்காக சொல்கிறாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒன்று வந்து ஒரு அணு வந்து பயங்கரமான சத்தத்தோட பவரோடு வெடிக்கிறது. வெடித்த உடனே அப்படி விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. வெடிச்சு அதுக்குள்ளே அட்டைக்கு வைக்கப்பட்டிருந்த அம்புட்டு விஷயங்களும் முதல்ல அம்புட்டு விஷயத்தை எப்படி அதில் இம்புட்டு பிரபஞ்சத்தையும் எதில் அணுக்குள்ளே எப்படி அடக்க முடியும்னு கேட்டாலே அங்கே அறிவியல் செத்து போயிடுது. அதுக்கு அறிவியலை தாண்டி அது வந்து சர்வசக்தி உள்ள ஒருத்தனுடைய ஏற்பாடுன்றது மட்டும்தான் அதுக்கு சரியான பதிலாக இருக்குமே தவிர, இதுக்குள்ளே இப்படியான அந்த கடுகு விட அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஒன்றுக்குள்ளே தான் மும்புட்டு இருந்துச்சுங்கிறானுவோ. மும்புட்டும் உள்ளே இருந்துச்சான். அது அடித்து பயங்கரமான பவரில் வெட்டிச்ச உடனே அதிலிருந்து அப்படி துகள்களாக அப்படி புறப்பட்டு வந்து என்ன செய்கிறது? தூள்களாக வந்து அங்கங்கே திரண்டு உருண்டு விட்டதுன்றாங்க. வழங்குதா? அது மாதிரி இந்த இடத்துல வந்தோன்னா மண் அப்படி ஒன்றா திரண்டுக்கிருச்சு. அங்கே வந்து சூரியன், அங்கே செவ்வாய், சுக்கிரன், வியாழன் எல்லாமே அப்படி உண்டாயிடுச்சுங்கிறவங்க காலேஜ் எல்லாமே அப்படி வந்துருச்சுங்கிறாங்க. இப்படி வந்துச்சுங்கிறாங்களே. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறேன், ஏன்டா வெடித்து சிதறினது வந்து போய்கிட்டே தானே இருக்குது. போய்கிட்டே இருக்குன்னு சொன்னால் ஒரு உருண்டையாக திரள்வதாக இருந்தால் ரிவர்ஸில் வரணும்ல. தூளாத்தானே போய்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன, இந்த வேகத்தை நிறுத்தி வச்சா தானே ஒரு பூமிங்கிற ஒரு இது வரும் அப்படின்னு கேட்டால், ஆமாம் அப்படி ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அது கடவுளின் துகள் ஏதோ ஒன்று அதை இணைத்து விட்டு உடனே மறைந்து விட்டதுங்கிறாங்க. அதுதான் கடவுளின் துகள்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறானுவோ. விளங்குதா? அதனால் வந்து இப்போ நீங்கள் அறிவியலுங்கிற விஷயத்தை பொதுவாக நீங்கள் எப்படி விளங்கணும்னு கேட்டால், அல்லாஹுவை நம்பாதவர்களுடைய பார்வையில் அல்லாஹ் நம்பாதவனுக்கும் அவன் அந்த இடத்துல ஏதோ ஒன்று சக்தின்னு சொல்லத்தான் செய்வான். ஒன்று நமக்கு நினைக்காத ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அப்போ நீங்கள் எதை வந்து அறிவியலில் உரசக்கூடாதுன்னு கேட்டால், அறிவியலுக்கு அப்பாற்பட்டவனை வந்து அறிவியலில் உரசக்கூடாது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த குர்ஆன் ஆயத்து அடிப்படையில் அந்த மாதிரி சில பேருடைய உடல்களெல்லாம் என்ன செய்வான்னா கெட்டு போகாமல் வச்சுருப்பான். இன்னும் சொல்ல போனால்
இது நபிமார்களுக்கு மாத்திரம் இல்லை, நபிமார்களுக்கு அந்த உடல் அரிக்காதுங்க அழுகாதுன்னு வந்தால் கூட மற்றவங்களே சிலருக்கு வரவும் செய்யலாம். தோண்டி பார்த்து சில கூடலாம் எடுக்கிறானுவோ, எடுத்தாங்கலாம் வருகிறது. எல்லாம் நாடு சொன்னால் அதுக்குரிய சில செட்டிங்குகளை பண்ணி அவன் அதிசயத்தின் மூலமாக சிலதை என்ன செய்வான், காப்பாற்றி வச்சுருப்பான். இது ஒரு விஷயமாச்சா. அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ அந்த சோதனை செஞ்சு பார்த்து இந்த தோண்டி பார்த்தா உடல் அழியாமல் இருக்குமான்னு கேட்குறீங்க. தோண்டி பார்க்குறதுக்கு ஹதீஸில் நபிமார்களுடைய உடல் தான் வருகிறது. நபிமார்களுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டது ரசூலுல்லாவை தவிர யாருடைய உடலுக்கும் ஆதாரம் கிடையாது. இந்த இடத்துல அடக்குனாங்க, அந்த இடத்துல அடக்குனாங்கன்னு கிடையாது. 1-2 பேர் அங்கங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் நூஹ் நபி வெள்ளை பெருக்கில் அம்புட்டு அழிச்சிட்டு போயிருக்கும், ஒன்றுமே இருக்காது. அப்போ எந்த நபியுடைய கபரும் எங்கேயுமே கிடையாது. எந்த நபியுடைய கபரும் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. சொன்னால் தானே போய் தோண்டி பார்க்குற பஞ்சாயத்தை வரேன். ரசூலுல்லாவுடைய உடல் மட்டும்தான் நபிங்கிறது நமக்கு தெரிஞ்சு நபி இந்த இடத்துல அடங்கியிருக்காருன்னு அந்த ஒன்றை தவிர வேறு எந்த ஒரு நபியுடைய அடக்கத்தை நீங்கள் இப்படி கண்டுபிடிப்பீங்க? நபி இருந்தார்னு இருக்க தவிர அந்த எந்த இடத்துல அடக்கப்பட்டார் அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்கே அடக்கப்பட்டார் இவங்க கபருன்னு சில கட்டி வச்சுருக்கிறாங்க. பொய்யான கபறுகள்ன்ற தலைப்பில் கூட ரமலானில் ஒரு தொடர் உரையில் நம்ம கட்டுக்கதைகள்ங்கிற தலைப்பில் அதை பேசியிருக்கிறோம். எப்படியெல்லாம் பொய்யான அந்த கபரு இந்த கபருலாம் அது பொய்யாக இருக்குது, அது ஒரு பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தோண்டி பார்த்தல் என்பது ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேள்வி வர முடியுமே தவிர வேறு எந்த நபிக்கும் வர முடியாத காரணம் எந்த நபி எங்கே அடக்கப்பட்டான்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் ஒரு கற்பனையாக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர அதுக்கு ஆத்தண்டிக்காக என்ன இல்லை, அதுக்கு ஒரு ஆதாரமாக காட்ட முடியாது. அது ஒரு விஷயமாச்சு. சரி, இப்போ ரசூலுல்லாஹ் அதை தோண்டி பார்க்கலாமான்னா எதுக்கு தோண்டி பார்க்க? நம்ம கையில் ஆட்சி இருக்குது, நம்ம அதிகாரம் வச்சுருக்கோம், நம்ம நம்புகிறோம். நம்ம ஏன் தோண்டி பார்க்க போகிறோம்? நம்ம தோண்டி பார்க்க மாட்டோம். நமக்கு நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் நம்புகிறோம், கரெக்டாக இருக்குங்கிறோம். நமக்கு அதில் டவுட்டு கிடையாது. நம்ம தோண்டினா தானே தவிர இஸ்ரேலுடைய தோண்டுவான், தோண்ட மாட்டான். அது மாதிரியான அது மாதிரி அந்த கடைசி வரைக்கும் அந்த தஜ்ஜால் வரைக்கும் வரக்கூடாதுன்றது பாதுகாப்பு வளையத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறதுனால மதீனாவுக்கும் மக்காவுக்கும் தஜ்ஜால் வரமாட்டான்னா இவங்க எல்லாம் ஆட்சிகளும் போய் நுழைஞ்செல்லாம் தோண்ட முடியாது. அதுக்கு ஒரு செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு நம்பிக்கை உள்ள ஒரு விஷயத்தை நம்ம தோண்டுவோமா? தோண்ட மாட்டோம். நமக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டோம், மார்க்க ரீதியான ஒரு நம்பிக்கை இருக்கும், தோண்ட மாட்டோம். இஸ்ரேலை தோண்டி பார்த்தா என்னங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இடமே கிடையாது. அடுத்து நவீன கருவிகள் மூலம் ஸ்கேன் செய்து பார்க்கலாமேங்கிறீங்க. அது மாதிரியான கருவிகள் மூலமாகலாம் உள்ளுக்கு என்ன இருக்குன்னா பார்க்க இயலாது. சில எலக்ட்ரோ கதிர்களை வச்சு சிலதை கண்டுபிடிக்க முடியுமே தவிர இந்த இடத்துல வைக்கிறோம் மேக்னெட்லேருந்து இது காந்தத்தை தள்ளுது, அதனால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி தான் உயிப்பானே தவிர படம் எடுத்து காட்டுற கருவிகள் பூமி கீழே இருக்குதுன்னு சொன்னால் அப்போ சுனாமியெல்லாம் காட்டிடுவானே. சுனாமிலாம் வருது, அதையே பார்க்க முடியலை. சுனாமி பூமிக்கு அடியில் ஒரு மணல் இரும்பு பூகம்பம் வருதா இல்லை, நில அதிர்வுகள் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால் பூமிக்கு அடியில் சில திட்டுகள் அப்படி நவண்டுட்டு வரும். உன்னோட மோது போய் உள்ளுக்குள்ளே மோதணுன்னு வந்துடும். அந்த மோதுறது முன்னாடி அவன் பார்த்து நவண்டுக்கிட்டே வருது, கொஞ்சம் இடத்துல மோத போகுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல முடிஞ்சா? சொல்ல முடியாது. சுனாமியுடைய தாக்கம் ஏற்பட்ட பிறகு இங்கே வர்றதுக்கு உள்ளே வேணால் உங்களுக்கு சொல்லுவான், அங்கே வந்துருச்சு கூடிய சீக்கிரம் இங்கே வரப்போன்னு சொல்லுவான். அதனால் அதற்குரிய கருவிகள்லாம் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. கண்டுபிடிச்சாலும் நபிமாருடைய கபருங்கிறது மதீனாவை தவிர எங்கேயும் உங்களுக்கு சொல்ல முடியாது. நபிமாருடைய ரசூலுல்லாஹ் கபர் ஒன்று தான் செய்ய முடியும். அதை நம்பிக்கை உள்ள மக்கள் கையில் எல்லாம் வச்சுக்கிறதுனால சோதித்து பார்க்குறதுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு விஷயமும் வரல.